welcome to Random Channel. In the video, English plus T20 match between Ham versus ESS. இது வந்து டொமஸ்டிக் T20. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு வந்து கீ பிளேயர் சஜஷன் கிடைக்கும். ஸ்மால் லீக்கில் கிராண்ட் லீக்கில் யார் பிக் பண்ணோம், எஸ்பெஷலி டிஃபரன்ஷியல் பிக்ஸ், bowling ஃபர்ஸ்ட் bowling செகண்ட் அந்தளவுக்கு இன்ஃபார்மேஷன் இருக்காது. பிகாஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் வீக்கான டீம் இந்த சீரீஸில். பட் சில பிளேயர்ஸில் bowling ஃபர்ஸ்ட் bowling செகண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினெட்லி ஒரு 14 to 15 பிளேயர்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு பிளேயிங் லெவலில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் வந்து கிராண்ட் லீக்கில் ஸ்மால் லீக்கில் வந்து டெஃபினட்டாக என்னோட டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்ட் அப்டேட் எப்படி இந்த டீம் ஜென்ரேட்லாம் பண்ணிட்டேன். ஃபைனல் டீம் டெலகிராமில் போஸ்ட் பண்ண தயவு செஞ்சு 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த பிளேயர் டிஃபரன்ஷியலாக பிக் பண்ணணும்னு பாருங்கள். அந்த பிளேயர் தயவு செஞ்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டன் டீம்லேருந்து சேஞ்ச் பண்ணாலும் ஓகே தான். பிகாஸ் உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி படி போகிறேன், கொஞ்சம் ரிஸ்கியாக போவேன். அதனால் உங்களுக்கு சேஃப் டீம் ஒரு ரிஸ்கி டீம் போஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக சேஃப் பிக் சொல்லுவேன். கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃப், கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். இது மிஸ் பண்ணாதீங்க. சரி, ஓகே. ஜஸ்ட் பேக்ரவுண்ட் அப்டேட். ஹேம் அண்ட் ESS பார்த்தீங்கன்னா 2 பேரும் 7 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரு மேட்ச் மட்டுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. ஸோ ஒரு பாட்டம் ஆஃப் த டேபிள் யார் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு மேட்ச் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இது வந்து நைட்டில் நடக்கிற மேட்ச். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மேபி சேசிங்க்கு இந்த பிச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே இந்த பிச் வந்து சவுத் ஆம்டனில் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கட்டர் போலர்ஸ்லாம் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 150 to 170 ஒரு குட் ஸ்கோராக இருக்கணும். பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் சரி, பேட்டிங்கில் இனிஷியல் பேஸில் ஆட்டாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய ஸ்கோர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் விக்கெட் வந்துச்சுன்னா ஸோ பெரிய ஸ்கோர் வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராண்ட் லீக் விளையாடினீங்கன்னா 2 டீம் விதமாக ஜென்ரேட் பண்ணுங்கள். ஒன் டாப் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 டீம் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இது 2 டீமும் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல இந்த மேட்ச்சில். அதுவும் இந்த பிச்சில் ஏற்கனவே அப்பர் ஹேண்ட் ஹேம்க்கு இருக்குது. ஏன்னா இந்த பிச்சை அவங்களுக்கு தெரியும். இந்த பிச்சை அவங்க ஏற்கனவே 2 மேட்ச் இந்த சீரீஸ்லேயே விளையாடிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அது இல்லாமல் ESS கூட ஏற்கனவே ஒரு மேட்ச்சில் இருக்காங்க. அதோட பற்றி இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இல்லை 4 ஆப்ஷன் வரைக்கும் இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மெயின் பிக்காக இருக்கும். நீங்கள் மெயினாக அவர் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவர் வந்து இனிஷியலாக ஓப்பனிங் பேட் பண்ணுவாங்க. இல்லை 1 down இறங்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெஃபினெட்லாக குயிக் ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னை பொறுத்து ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக இவர் தான். ஸோ இவரோட ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸே நல்லா இருக்குது. டாப் ஆர்டரில் நல்லா விளையாடுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து இவர் டெஸ்ட்டில் கூட விளையாடினார். ஸோ டெஸ்ட்டில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் ஃபார் ஸ்மால் லீக். கிராண்ட் லீக்கில் நீங்கள் வேறு யார் ட்ரை பண்ணலான்னா வீட்டரும் பெப்பரும் இவங்க 2 பேரில் யாராச்சும் ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டர் வில் பி a குட் ஆப்ஷன். ஏன் வீட்டர் வில் பி a குட் ஆப்ஷனா, இவர் வந்து எல்லா மேட்ச்லேயும் வந்து ஒரு 20+ ரன்ஸ் அடிக்கிறாரு ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்டில். ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியலாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வீட்டர் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஸ்மால் லீக்கில் வீட்டர் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். 2 பேரும் கூட ட்ரை பண்ணலாம். இட்ஸ் a வெரி குட் ஆப்ஷன். ஆனால் ஒரு போலரை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான சாய்ஸ். பிகாஸ் ஒரு போலர் ஒரு விக்கெட்டை தான் உங்களுக்கு வந்து 25+ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் வீட்டில் அதுக்கு வந்து ஒரு 40 ரன்ஸ் ஆச்சா தான் உங்களுக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் வச்சு கிடைக்கும். ஆனால் போலர் ஒரு விக்கெட் ஒரு மெயின் ஒரு கேட்ச் எடுத்தாவே உங்களுக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் ஒரு போலர் இல்லைனா ஆல்ரவுண்டர் எடுத்துக்கோங்க. அது பதில் வீட்டர் வில் பி வெரி குட் சாய்ஸ் ஃபார் கிராண்ட் லீக். எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் இருந்தால் வீட்டர் ட்ரை பண்ணுங்கள். பெப்பர் வில் பி a குட் சாய்ஸ். ஸ்டில் பெப்பர் வந்து வெரி ரிஸ்கி கிராண்ட் லீக்னால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் போன மேட்ச்சில் ஒரு 30 odd ரன்ஸ் வச்சிருந்தார். கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கலாம் கிராண்ட் லீக்கில். ஸ்மால் லீக்கில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சாய்ஸ். பெப்பரை ட்ரை பண்ணுறது வெரி ரிஸ்கி. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் பெப்பர் ட்ரை பண்ணுங்கள். பெப்பர் வந்து டாப் ஆர்டரில் விளையாட மட்டும் லோ ஆர்டரில் தான் விளையாடுவார் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேட்டிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா, பேட்டிங் செக்ஷனில் கொஞ்சம் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் செக்ஷனில் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மக்கள் செலக்ட் பண்ண டாப் 3 பார்த்துலாம். ஸோ மேபி டாப் 4. ஸோ டாப் 4 பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜேம்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இஸ் a வெரி குட் சாய்ஸ். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட் வந்து கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ். இந்த மேட்ச்சில் வந்து ஓப்பனிங் இறங்கிறது கொஞ்சம் ரிஸ்கி. ஓப்பனிங் இறங்க மாட்டான்னு நினைக்கிறேன். பிகாஸ் முன்சேலாம் டீமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ முன்சே பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இவர் வந்து 1 down ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் தான். ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ ஒரு க்ரூஷியல் பிக்காக இருப்பார். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செகண்ட் டிஃபரன்ஷியல் பிக். நீங்கள் எப்போல்லாம் ஜேம்ஸ் வின்சன் ட்ரை பண்ணிங்களோ அப்போல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நார்த் ஈஸ்ட் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வெதரை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வெதர்லேயே ட்ரை பண்ணாதீங்க. நார்த் ஈஸ்ட்
நார்த் ஈஸ்ட் இல்லை வெதர்லி, இவங்க 2 பேருக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் சீக்வன்ஸ் ஆஃப் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வெதர்லி பெர்ஃபார்ம் பண்ணுவார், இல்லைனா நார்த் ஈஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவார். இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கேன். 2 பேர் காம்பினேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததில்ல. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டும் ஜேம்ஸ் வின்சன் ஒரு காம்பினேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கேன். பட் வெதர்லி சோலோவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்ம் பண்ண சொல்ல இவர் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எந்த சினாரியுமே இல்லை. லாஸ்ட் சீசனில் சரி, இந்த சீசனில் சரி, அந்த மாதிரி எந்த சினாரியுமே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜேம்ஸ் வின்சன் நார்த் ஈஸ்ட் ட்ரை பண்ணிங்கன்னா, வெதர்லி ட்ரை பண்ணோன்னா, வெதர்லி அண்ட் ஜேம்ஸ் வின்சன் ட்ரை பண்ணால் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் அண்ட் வெதர்லி காம்பினேஷன் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கு வேணாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 இவர் வந்து 10 டஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பிளேயர். இவர் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லேயும் வந்து டாப் ஆர்டர் ஃபெயில் ஆக சொல்லலாம் இவர் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 4 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். எல்லா மேட்ச்லையும் ஒரு 20 ஆட் ரன்ஸ் இல்லை 30 ஆட் ரன்ஸ் வச்சிருப்பாரு. பட் லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, இவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்திக்கும் டாப் ஆர்டர் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சிங்கன்னா 10 வைக்காதீங்க. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகாமல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக 10 வைங்க. ஸோ இட்ஸ் லைக் ஆப்போசிட். ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் 10 ட்ரை பண்ணாலும் வெரி குட் சாய்ஸ். டாப் ஆர்டர் வச்சிங்கன்னா கிராண்ட் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். ஸோ இது இந்த 4 பேர் வந்து டிஃபால்ட் பிக் எல்லாருக்கும் ஸ்மால் லீக்லேயும் இருக்கும். இப்போ நான் சொல்ல பார்த்து கிராண்ட் லீக்கும் டிஃப்ரென்ஷியல் ஸ்மால் லீக்கான சஜஷன். ரிஸ்க் எடுக்கிற பிளேயர் ரிஸ்க் பண்ணோன்னா இது கண்டிப்பாக இந்த நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அவன் வந்து வெஸ்லி, முன்சே, அப்புறம் வந்து சோப்ரா. ஸோ இந்த 4 பேர் பார்த்தோன்னா சோப்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரீஸில் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இல்லை. பட் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். லாஸ்ட் 2 மேட்சஸாக அதுவும் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 60 ஆட் ரன்ஸ் வச்சிருப்பாரு. 40 ஆட் ரன்ஸ் வச்சிருப்பாரு. ஸோ சோப்ரா வந்து ரிஸ்கி சாய்ஸ். அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்மால் லீக்கில் இட்ஸ் வெரி ரிஸ்கி கால் ஃபார் ஆப்டிங் சோப்ரா. எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் தான் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட் வில் பி a ரிஸ்கி சாய்ஸ். அப்போ வந்து டிவிஎஸ்லி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சாய்ஸ். இந்த கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக விஸ்லியை ட்ரை பண்ணுங்கள். விஸ்லியும் வந்து வெதர்லி மாதிரி எல்லா மேட்ச்லையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க. வெதர்லி அண்ட் ஒரு காம்பினேஷன் தான் வெதர்லி அண்ட் வெஸ்லி. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்குது. எல்லா மேட்ச்லையும் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா மேட்ச்லையும் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 20 ஆட் ரன்ஸ் ஈச் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இவங்க 2 பேர் வைக்கிற மாதிரி தான் கிராண்ட் லீக். கண்டிப்பாக இவங்க 2 பேர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெரி குட் சாய்ஸ். நீங்கள் வந்து வெஸ்லி வைக்க சொல்ல நீங்கள் வந்து 10 வைக்கணும். ஸோ அவரும் ஒரு 10 டசன் வைக்கணும். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட் காம்பினேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்சே பார்த்தோம்னா முன்சே வந்து ஒரு செகண்ட் பேட்டிங்னா மஸ்ட் பிக்கான பிளேயர். இன்றைக்கி பிளேயிங்கில் வந்து ஓப்பனிங் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், ஹிட் ஆர் மிஸ் பிளேயர். ஃப்ளாப் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பட் கிராண்ட் லீக்கில் மஸ்ட் ட்ரை. பிகாஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ரெண்டுமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங் டீமில். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 4 to 5 பேட்டிங் ஆப்ஷன்ஸ் ஒரு மேட்ச் ஒரு டீமில் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட் சாய்ஸ். வெரி குட் காலும் கூட. ஒரு 180+ ஸ்கோர் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 பேட்ஸ்மேன்ஸ் வேணும். 5 பேட்ஸ்மேன்ஸ் ஏற்கனவே ஒரு 4 பேட்ஸ்மேன் சொல்லிட்டேன். இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் யாராச்சும் 2 பேர் எடுத்துக்கோங்க. இட்ஸ் வெரி குட் கால். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரவுண்டர் செக்ஷன் பார்த்தலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷன் வில் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷன். நம்ம வந்து டெல்போர்ட், லாரன்ஸ், ஃபுல்லர். ஸோ ஃபஸ்ட் இந்த மெயின் பிக்ஸ் பார்த்தலாம். இந்த 4 பேர், இந்த 3 பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். டெல்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கார். ஸோ அது இல்லாமல் ஃபியூ ஓவர்ஸ்க்கு கப்புள் ஆஃப் ஓவர்ஸ் போடுறாரு. எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கேப்டன் சாய்ஸாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வந்து ஒரு ரிஸ்கி கால் தான். செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் லோ ஸ்கோரிங்காக வச்சிருக்காரு இந்த மேட்ச்சில். ஸோ செகண்ட் பேட்டிங்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் வேணால். பட் மஸ்ட் இந்த டீம் எல்லா மேட்ச்லையும் 1 or 2 ஓவர்ஸ் போட்டிருக்காரு. இவர் மீடியம் பேஸ். ஸோ கொஞ்சம் ஸ்பின் மாதிரியாகவும் கொஞ்சம் கட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ மேபி இவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து 1 or 2 ஓவர்ஸ் போகிறது ஹை பாசிபிலிட்டி இருக்குது. பை லாக் ஒரு விக்கெட் எடுக்க ஹை பாசிபிலிட்டி. எஸ்பெஷலி bowling செகண்ட்னா இட் வில் பி வெரி குட் சாய்ஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட், bowling செகண்ட். இட்ஸ் வெரி குட் சாய்ஸ் ஃபார் கேப்டன் சாய்ஸ். பேட்டிங் செகண்ட் இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் வைக்க மாட்டேன். உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வைக்கலாம். கிராண்ட் லீக்கில் இட்ஸ் வெரி குட் கால். கேப்டன் வைஸ் கேப்டன் வேறு ட்ரை பண்ணுங்கள். இவரை கண்டிப்பாக டீமில் வைங்க கிராண்ட் லீக்கில். நெக்ஸ்ட் லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சஸ் ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார் ஈவன் வித் பேட் அண்ட் பால். அதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பிகாஸ் இவர் வந்து ரெட் ஆர்டரில் 20 ஆட் ரன்ஸ் அடிக்கிறது ஹை பாசிபிலிட்டி. இவர் வந்து லோவர் ஆர்டரில் ஆனார்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நீங்கள் பேட்டிங் ஸ்குவாட் ரிலீஸ் பிளேயிங் ரிலீஸ் ஆனால் இவர் பேட்டிங் ஆர்டர் பாருங்கள். டாப் ஆர்டர்லனா கண்டிப்பாக ஸ்பிக் பிளேயர். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த பிச்சு இவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பின்னுக்கு. ஸோ கண்டிப்பாக செகண்ட் bowlingக்கு இவர் வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த கிராண்ட் லீக். எஸ்பெஷலி பேட்டிங் ஃபர்ஸ்ட். இவர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட். 2 பேர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு
ரெண்டு பேரும் பேட்டிங் செகண்டில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணால் இட்ஸ் வெரி குட் கால். ஃபுல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் பிக்கான கேண்டிடேட் ஆயாச்சு. எல்லா மேட்ச்லையும் ஒரு பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் போலிங்கில் அவருக்கு அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதுல ஒரு 2 or 3 ஓவர்ஸ் போடுறது. இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓவரே போடல. ஸோ போலிங் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஒரு 4 to 5 மேஜர் போலிங் ஆப்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஃபுல்லருக்கு போலிங் கிடைக்காது. அதே மாதிரி தான் ஸோ ஃபுல்லர் போலிங் போட்டால் ஹாலண்ட் போலிங் போட மாட்டார். அதாவது ஃபுல் ஓவர்ஸ் போட மாட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபுல் ஓவர்ஸ் போட சொல்ல பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லாத சொல்ல தான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு பேர் போலிங் சேர்ந்து போட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா யாருமே ரெண்டு பேரோட காம்பினேஷன் நான் போலிங் பார்க்கவே இல்லை. மேபி ஒரு மேட்ச்சில் ஹாலண்ட் போட்டார்னா ஒரு மேட்ச் ஃபுல்லர் போடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் ஹாலண்ட் வந்து நீங்கள் வந்து போலர் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஓகே ஹாலண்ட் போலிங் போட்டார்னா ஃபுல்லர் போலிங் போட்ட மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஒரே டீமில் வைக்கிறது ரிஸ்க்கு. கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் போலிங் ஆப்ஷன்ஸ் எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஃபுல்லரை சேர்த்திங்கன்னா டோட்டலாக 6 போலிங் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் ஃபுல்லர் போலிங் போட மாட்டோம், ஒன்லி பேட்டிங். அதுவும் எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் இஎஸ்எஸ் கூட அந்தளவுக்கு ஃபுல்லரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. நீங்கள் வேணால் ஃபுல்லர் வந்து கிராண்ட் லீகில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் ரிஸ்கி கால். பேட்டிங் செகண்ட் இருந்தால் டெஃபினட்டாக ஃபுல்லர் ட்ரை பண்ணுங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு. பேட்டிங் ஃபஸ்ட் இருந்தால் ஃபுல்லர் வில் பி a குட் சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு ரிஸ்கி. பேட்டிங் ஃபஸ்ட்டில் கண்டிப்பாக தூங்குங்க. பேட்டிங் செகண்டில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரிஸ்கி கால் தான். பட் ஃபுல்லரும் ஹாலண்ட் காம்பினேஷன் சொல்லிட்டேன். திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஒரு மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாலண்ட் ஃபுல் ஓவர்ஸ் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபுல்லர் வந்து போலிங் போட காம்பினேஷன் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் பார்த்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஹாலண்டோ ஃபுல்லரோ ஃபுல் ஓவர் போட்டு நான் பார்க்கல. ஸோ நீங்கள் இது ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். போலிங் ஆப்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் நாட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஃபஸ்ட்டு 3 மெயின் பிக்ஸ் பார்த்தலாம். மக்கள் செலக்ட் பண்ணிக்குது. ஐ அக்ரி வித் வந்து கிரெயின் வந்து ஒரு மஸ்ட் பிக். எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுத்துக்காரு. ஹேமர் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் டீமே ஹேமர் நம்ம இருக்குது. ஹேமர் இஸ் a குட் போலிங் ஒரு குட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். கிராண்டில் கேப்டனான சாய்ஸ். எஸ்பெஷலி போலிங் செகண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இந்த பிச் அவருக்கு சூட் ஆகும். அது இல்லாமல் லேட் கம்மிங் ஹார்ட் ஹிட்டிங் இருக்கும். ஸோ கிராண்ட் லீகில் ஒரு மஸ்ட் பிக் அண்ட் மஸ்ட் கேப்டன் சாய்ஸ். அதே மாதிரி கோயில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் கேரண்டீட் ஆன் த ஸ்லாட். ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணான்னா இந்த 3 பேர் மட்டும் வச்சுட்டு போங்க. இட்ஸ் சேஃப். ரொம்ப சேஃபான போலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் பாருங்கள். இதான் மெயின் திங். ஸோ இந்த 3 பேரில் போலிங் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி, குக், நிஜார், ஸ்டீவ். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 6 பிளேயர்ஸில் ஏதாச்சும் ஒரு பிளேயர் எடுக்குது உங்களுக்கு ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் எடுக்குது பெரிய விஷயம். என்னை பொறுத்தவரைக்கும் வுட்டும் குயின் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எல்லா மேட்ச்லையும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இட்ஸ் a வெரி குட் கால். வுட் பார்க்கறதுக்கு வுட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட் போலிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு விக்கெட் எடுக்க ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அஃப்ரிடியும் ஸ்டீவன்சனும் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். கிராண்ட் லீகில் மஸ்ட் ட்ரை. எஸ்பெஷலி அஃப்ரிடி போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் போலிங் செகண்ட் இருந்தால் கொஞ்சம் ரிஸ்கி. நிஜார் இஸ் மஸ்ட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிராண்ட் லீக். பிகாஸ் ஏன்னா இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ். கண்டிப்பாக ஆப்போனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் வச்சிருக்காங்க. கிராண்ட் லீகில் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ஸ்மால் லீகில் ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சா கண்டிப்பாக நிஜார் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் கேன் பி a பிக் ஃப்ளாப். பட் வின் பண்ணிங்கன்னா ஒன் சைடாக தான் வின் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிஜார் ரிஸ்க்காக இருக்கணும்னா நிஜார் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நிஜாரை ட்ராப் பண்ணிக்கோங்க. குக்கும் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலி போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கு முன்னாடி சீரிஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓவரால் சீரிஸ் நல்லாயிருக்கு. கிராண்ட் லீகில் மஸ்ட் ட்ரை குக். எஸ்பெஷலி போலிங் செகண்ட் தான் பிளைண்ட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டில் ட்ராப் பண்ணேன் அந்தளவுக்கு பிக் பண்ணானா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க. சாண்டர் வந்து ஒரு போலிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி போலிங் செகண்ட் இருந்தாலும் சரி இவரோட போலிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப இல்லை. 1 or 2 ஓவர்ஸ் கொடுத்து ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு. கிராண்ட் லீகில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வச்சுருங்க. விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டி இல்லை. பட் கேன் சர்ப்ரைஸ் பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி போலிங் செகண்டாக இருந்தால். ஸோ என்னோட டீம் பார்த்தலாம். என் டீமில் கண்டிப்பாக 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் ஹாலண்டு. ஸோ நான் ஹாலண்டில் ஃபுல்லரில் யாராச்சும் ஒருத்தர் தான் எடுப்பேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து இப்போ ஒரு பக்கம் போலிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக பிளேயிங் லெவன் வந்த பிறகு டெஃபினட்டாக நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னது தான். உங்களுக்கு வந்து விக்கெட் கீப்பிங்கில் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி வீட்டர் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். வீட்டரோட காம்பினேஷன்ஸ் வீட்டரோட காம்பினேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். வீட்டரும்
வேறு யார் சொன்னேன், வெஸ்லி. இவங்க 2 பேர் காம்பினேஷன் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டன் அண்ட் வெஸ்லி ஒரு காம்பினேஷன்ஸ். நெக்ஸ்ட் வின்சென்ட் மஸ்பிக் ஒரு ஃபென்டாஸ்டிக் டொமஸ்டிக் ரெக்கார்ட் இருக்குது. அவருக்கு எல்லா இடத்துலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன டேவிட் மிலான் அடுத்தது நான் பார்க்கணுன்னா வின்சென்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் எல்லா மேட்ச்லும். ஒரு ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது செகண்ட் பவுலிங்கில். தட்ஸ் வை நான் வின்சென்ட் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். எஸ்பெஷலி நீங்கள் வேணால் கேப்டன் வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணலாம் வின்சென்னை. ஆக்சுவலி பேட்டிங் ஃபஸ்ட்டில் 10 இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிக். அதே மாதிரி நான் வந்து வெதர்லி ஆர் ஏற்கனவே சொல்கிறேன் நார்த் ஈஸ்ட் இவங்க 2 பேர் யாராச்சும் ட்ரை பண்ணுவேன். நான் ஸ்மால் லீக்கில் பார்த்தீங்கன்னா டெல்போர்ட் ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டுக்காக டெல்போர்ட் அண்ட் லாரன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் ஃபஸ்ட் இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கண்டிப்பாக இவங்க 2 பேர் ஆகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆர்டரில் ஒரு பிளேயர், மிடில் ஆர்டர் ஒரு பிளேயர், அதே மாதிரி 1 down 2 down ஒரு பிளேயர் வச்சுருக்கேன். அது இல்லாமல் bowling 3 பேர் வச்சுருக்கேன். ஹேமர் கேன் பெர்ஃபார்ம் த பேட். இந்த காம்பினேஷனில் பேட்டிங் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹேம்லேயும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன்ஸ் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ bowling ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹேமில். பட் ஆஃப்டர் பிளேயிங் லெவன் கண்டிப்பாக நான் 1 or 2 players சேஞ்ச் பண்ணேன். ஈவன் மேபி ஐ வில் ட்ராப் குக், பட் ஐ வில் நாட் ட்ராப் நிஜார் இஸ் இம்பார்ட்டன்ட் பிக். என்னை பொறுத்த வரைக்கும் குக் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். கிராண்ட் லீக்ல இவங்க 2 பேர் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். ட்ராப்பே பண்ணாதீங்க கிராண்ட் லீக்ல. வெரி இம்பார்ட்டன்ட் சான்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். ஃபைனல் டீம் என்ன டெலகிராமில் வரும். டெலகிராமில் வந்து கண்டிப்பாக என்னோட கொஞ்சம் ரிஸ்க்கான டீம் போஸ்ட் பண்ணாலும் சேஃப் பிக்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். அதில் வந்து சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுப்பேன். டெஃபினட்டாக நீங்கள் சேஃபாக ட்ரை பண்ணுங்கள், ரிஸ்க்கியாக ட்ரை பண்ணுவேன். இஃப் நான் வந்து போஸ்ட் பண்ணுற டீம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் 1-2 சேஞ்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஆஸ் பர் ரெக்கார்ட் போகிறேன். உங்களுக்கு வந்து நீங்களும் மேட்ச் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிளேயர் பெஸ்ட் அந்த பிளேயர் பெஸ்ட் உங்களுக்கு தோணும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோவில் ஹெல்ப் தான் பண்ணுறேன். ஸோ என்னோட சஜஷன்ஸ் தான் நான் சொல்கிறேன். என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் தான் சொல்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அதே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.